வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் காதல் மொழிகள் சேனல். காதலும் கனவுகளும் சொல்லப்படாத உணர்வுகளும் நிறைந்த ஒரு அழகான காதல் பயணத்திற்கு உங்களை காதல் மொழிகள் சேனல் வரவேற்கிறது. ஒரு சாதாரண ஆஃபீஸில் தொடங்கும் கதை தாங்க இது. 2 இதயங்க மெதுவாக ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்கும் ஒரு அழகான காதல் காவியம். ஆதித்யாவும் நிலாவும். அவங்க வாழ்க்கையில காதல் மலர்ந்ததா அல்லது விதி அவர்களை பிரிச்சதா? தெரிந்து கொள்ளுங்கள். உன் பெயர் என் இதழில். சில பெயர்கள் உதடுகளில் உச்சரிக்கப்படுவதில்லைங்க, இதயத்தில் மட்டும் எழுதப்பட்டிருக்கும். அதுதான் இந்த கதையின் பெயர். உன் பெயர் என் இதழில். சென்னையில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நிலா. அவளுக்கு வயசு ஒரு 28 இருக்குங்க. வேலையில் ரொம்ப சின்சியர். ஆஃபீஸில் எல்லோரும் அவளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏண்டா அவளோட வேலை அப்படி இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டுங்க, வேலை தவிர வேற எதுலேயும் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நிலா, வீக்கெண்ட் அவுட்டிங் வரையா என்று அவளோட ஃப்ரெண்ட் சிந்து கேட்டா. வேண்டாண்டி, எப்போ பார்த்தாலும் வேலை தான், அதுக்கு தானே சம்பளம் தர்றாங்க, நீ திருந்தவே மாட்ட. இருவரும் சிரித்தார்கள். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் வந்ததும் எல்லாரும் ஏதோ பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. என்னாச்சு என்று நிலா கேட்டா. புதிய ஆப்ரேஷன்ஸ் ஹெட் வராராண்டி, அதுக்காக இவ்வளவு எக்ஸைட்மெண்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம். நிலா தோலை குலுக்கினா. நமக்கு வேலை சரியாக இருந்தால் போதும். காலையில் 10 மணிக்கு மீட்டிங் ஹாலில் எல்லாரும் கூடியிருந்தாங்க. சில நிமிடங்கள் கழித்து கதவு திறந்தது. உள்ளே வந்தவரை பார்த்ததும் எல்லோரும் அமைதியாகிட்டாங்க. உயரமான தோற்றம், வெள்ளை ஷர்ட் போட்டிருந்தாரு, அமைதியான முகம், ஆனால் கான்ஃபிடென்ஸாக நடந்து வந்தார். குட் மார்னிங் எவ்ரி ஒன், நான் ஆதித்யா, புதிய ஆப்ரேஷன்ஸ் ஹெட். இனிமே ஆப்ரேஷன் ஹெட்டாக ஒர்க் பண்ண போகிறேன். அவர் பேசிக்கிட்டு இருந்தபோது ஒரு நொடி நிலாவை பார்த்தார். நிலாவும் கவனித்தா. ஆனால் உடனே லேப்டாப் ஸ்க்ரீன் பக்கம் திரும்பிக்கிட்டா. புதிய பாஸ் தான், அதுக்கு மேலே எதுவும் இல்லை என்று மனசுக்குள் நினச்சிக்கிட்டா. மதியம் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ரிவ்யூ வந்தது. நிலா தான் ப்ரெசன்டேஷன் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தா. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஸ்க்ரீன் ஹேங் ஆயிடுச்சு. ஐயோ! மீட்டிங் ரூமில் டென்ஷன். கிளைண்ட்டு கூட ஆன்லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிலா வேகமாக சிஸ்டமை செக் பண்ணுறா. ஆனால் இஷ்யூ சால்வே ஆகலை. அந்த நேரம் ஆதித்யா எழுந்து வந்து 1 minute, லேப்டாப்பை வாங்கி சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணா. 2 நிமிஷத்தில் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆச்சு. மீட்டிங் தொடர்ந்தது. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்தது. எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. நிலா ஃபைல்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போது ஆதித்யா அவ பக்கம் வந்தார். மெதுவாக வந்து குட் ஜாப். நிலா ஆச்சரியமாக பார்த்தா. எரர் வந்ததே. ஆதித்யா சிரித்தார். எரர் எல்லாருக்கும் தான் வரும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் என்பது தான் முக்கியம் நிலா அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை நிலாவுக்கு ஏதோ வித்தியாசமாக தோணுச்சு. தேங்க்யூ, யூ ஆர் வெல்கம். அவர் அங்கிருந்து நடந்து போயிட்டாரு. மாலை வீட்டுக்கு வந்த பிறகு நிலாவுக்கு அந்த கான்வர்சேஷன் தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. என்னடா இது, ஒரு சாதாரண மீட்டிங் தானே. அவள் தன்னைத்தானே திட்டிக் கொண்டா. அதே நேரத்தில் ஆதித்யா தனது அபார்ட்மெண்ட் பால்கனியில் நின்று காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தார். அவருக்கும் அந்த நாளில் நடந்த மீட்டிங் தான் ஞாபகம் வந்தது. குறிப்பா ஒரு பெண்ணின் முகம். யார் முகம் என்று சொல்லுங்க? ஆமாங்க, நிலா முகம்தான். இன்ட்ரெஸ்டிங் என்று மெதுவாக சிரித்தார். இருவருக்கும் தெரியாம அவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஒரு பாதை நடக்க ஆரம்பித்தது.
அது என்னன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போமா?